ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான எம்மியான ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு 4 கிலோ அளவுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். ரவா லட்டு செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ரவை 1.5 கிலோ எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறணும். முந்திரி பருப்பு ஒரு 125 கிராம் எடுத்திருக்கேன். திராட்சை வந்து ஒரு 75 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். நெய் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செய்யணுன்னா 3/4 லிட்ரு வேணும். நான் ஒரு 250 ml கொஞ்சம் பால் சேர்த்துக்க போகிறேன். அதனால 1/2 லிட்டர் நெய் எடுத்திருக்கேன். ரவை வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு ஜீனியும் எடுத்துக்க போகிறோம். ஜீனியும் 1.5 கிலோ எடுத்திருக்கோம். இதுதான் இதோட அளவு. அப்படி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பெரிய அடிக்கனமான ஒரு கடாய் வச்சு முந்திரி திராட்சை வறுக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ முந்திரியை எடுத்துக்கிட்டு அடுத்து காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்துக்கிறலாம். திராட்சை ஏன் கம்மியாக போட்டிருக்கோன்னா, நம்ம ஒரு 10-15 நாள் வைக்கையில் ஒரு சில நேரம் வந்து திராட்சையில் வந்து புளிப்பு சுவை வந்துடும். அதனால தான் நான் அதிகம் சேர்க்காம ஒரு 75 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ திராட்சையும் சேர்த்து நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனேயே அதையும் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ வந்து நான் ஒரு 4 கிலோ அளவுக்கு பண்ணுறேன் இது லட்டு. என் பையனுக்கு ஹாஸ்டலுக்கும் கொடுத்து விடணும். அதனால் வந்து நான் வந்து திராட்சை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் பாலும் சேர்த்து செய்யல செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பாகு மாதிரி ஜீனி கிண்டி அதில் ரவா லட்டு எப்படி செய்கிறது, பாகில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்றது நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்த கடாயிலேயும் 1.5 கிலோ ரவையும் சேர்த்துட்டேன். நான் பெரிய சைஸ் கடாயாக வச்சுருக்கேன். அதனால் 1.5 கிலோவையும் சேர்த்து ஒரே இதாக வறுக்கிறேன். இதே இது நீங்கள் 2-3 டைமாக கூட வறுத்து எடுத்துக்கலாம், சின்ன பாத்திரமாக இருந்துச்சுன்னா செய்கிற அளவை பொறுத்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவையை போட்டு கிண்ண உடனே அந்த நெய் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாக தெரியும். இந்த ரவையில் எல்லா இடமுமே ஈவனாக அந்த நெய் பரவுற மாதிரி நல்லா வறுத்துக்கிறணும். ரவை நல்லா வறுபட நல்லா உதிரியாக காஞ்ச மாதிரி ஆயிரும். ரவை நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப உதிரியாக வரும். வாசனையும் வர ஆரம்பிக்கும். அதுதான் பாதம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். எப்படி மணலாக நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள். நான் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு 20 நிமிஷம் வறுத்துருக்கேன். அந்தளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து இப்போ எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்து ஜீனியை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். இதே நம்ம இந்த அளவு செய்கிறதுக்கு ரைஸ் மில்லில் கொடுத்தே ரவையவும் ஜீனியவும் தனித்தனியாக பவுட்ரு பண்ணி கூட வாங்கிட்டு வந்துக்கிறலாம். நான் வீட்டிலையே மிக்சிலேயே அடித்து எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ ஜீனியை வந்து 1/2 கிலோவாக போட்டு நான் 2-3 டைமாக போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நல்லா பவுடராக நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். ஜீனி எந்த அளவுக்கு பவுடராக அடித்து எடுக்கிறோமோ லட்டோடு சேர்ந்து நல்லா திரண்டு வந்துடும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஜீனி தனித்தனியாக தெரியும். நம்ம பிடிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா வராது. இப்போ ஜீனியை ஃபுல்லாக 1.5 கிலோவையும் பவுடராக அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வறுத்த ரவையை சேர்த்து அதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதில் கொஞ்சம் பால் சேர்க்குறதுனால கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக அடிச்சிருக்கேன். இதே இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்க்குறதா இருந்தால் நல்லா நைஸாக ரவையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா வலுவலுண்டே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்த்து செய்யலாம். நான் இதில் 1/2 லிட்டர் நெய்யும் ஒரு 200 ml 1/4 லிட்ரு கிட்ட பால் சேர்த்து செய்ய போகிறேன். ரவையவும் ஒரு 4-5 டைமாக இல்லை ஒரு 2-3 டைமாக போட்டு அடித்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ரவை எல்லாமே பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பால் ஊற்றுறதுனால அந்த பதத்தில் எடுத்தால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஜீனி நெய் சேர்க்குறதுனால ரவா லட்டு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சு ஒரு 450 கிராம் கிட்ட நான் நெய்யை சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டே கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்து வறுத்துக்கிட்டோம். இப்போ இருக்கிற நெய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும். புகை வர அளவுக்கு காய்ச்சிடக்கூடாது. அது ஒரு மாதிரி வாடை வந்துடும். நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு
சூடு பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் அந்த ஜீனி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்றா சேரும். அதனால் கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கணும். நம்ம எடுத்துருக்கிற அளவும் அதிகமாக எடுத்துருக்கோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவு போதுமானது. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த வறுத்த ரவையும் ஜீனியும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றா சேர்த்துக்கிருவோம். ஒன்றா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இப்போ இதை போட்டாச்சு. ஜீனியவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. கொஞ்சம் பாத்திரம் சின்னதாக தான் தெரியுது. கொஞ்சம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ ஜீனியும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். எல்லாம் நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் நம்ம பெரிய பாத்திரத்துக்கே மாற்றி கிண்டையில் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ முந்திரி திராட்சை அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். நம்ம பாகுப்பதம் வச்சு செஞ்ச ரவா லட்டில் நான் தேங்காய் துருவி சேர்த்து அது ஒரு டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறதும் ரொம்ப நாளைக்கு கெடாது. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டும் ரொம்ப செமையாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட காய்ச்சின நெய் சேர்த்துக்கிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிருவோம். ஈவனாக எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த அளவுக்கு பண்ணால் தான் அந்த ஜீனி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். இப்போ நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணணும். இது கொஞ்சம் லேட் ஆகும். கம்மியான அளவில் பண்ணோன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல்காண்டி நான் பண்ணது தான். இது பசங்களுக்கு நான் ஹாஸ்டலுக்கெல்லாம் கொடுத்து விடணுன்றதுனால நான் அதிக அளவில் பண்ணியிருக்கேன். இப்போ கிண்டி விட்டுட்டு மீதி இருந்த நெய்யவும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ மொத்தம் நம்ம 1/2 லிட்டர் நெய் கிட்ட சேர்த்துட்டோம். இப்போ நெய்யை ஃபுல்லாக சேர்த்து மறுபடியும் நல்லா கிண்டி விடணும். அந்த ஒரு நல்ல சூட்டில் இருக்கணும். ரொம்ப புகையை விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நெய்யை காய்ச்சி சேர்த்துக்கிறணும். இப்போ நெய்யை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு லட்டு நல்லா கரெக்டாக நல்லா வரும். வாசனையும் இது ரொம்ப செமையாக இருக்கும். டேஸ்ட்டும் அதை விட வேறு லெவலில் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதிகமாக நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நெய் எல்லாமே ஈவனாக பரவணும். அதனால தான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பிடிக்க நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் 1/4 லிட்டர் நெய்யை காய்ச்சி ஊற்றி இப்படியே நம்ம பிடிச்சிக்கிறலாம். நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் ஊற்றினோன்னா அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த அளவு ஜீனி நெய் சேர்க்குறதுனால பால் ஊற்றினாலும் இப்போ பாலும் சேர்த்துக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் சேர்க்குறதுனால கெட்டெல்லாம் போகாது. நம்ம 1/2 லிட்டர் நெய் ஜீனி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கே கெடாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இன்னும் 1/4 லிட்டர் நெய் சேர்த்தே உருண்டை பிடிச்சிக்கிறலாம். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸாக தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கிறலாம். இப்போ நம்மளோட சுவையான கமகமண்டு ரவா லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.